ஜியோ டியூப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதனால் ஈரான் தாக்கப்படுகிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றிய ஃபுல் டீட்டெயில் ரிப்போர்ட் நம்ம கேதர் பண்ணியிருக்கோம். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரான் மக்களே உங்களுக்காக போர் அப்படின்னு ஒரு உருட்டி ட்ரம்ப்பு நெத்தன்யாகு கூட சேர்ந்து போரை தொடங்கி வச்சிட்டாரு ஒரு புறம். மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா, முடிவு உங்கள் கையில் இல்லை, எங்கள் கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோமேனி சவால் விட்டுருந்தாரு. அவர் இப்போது இறந்ததாக வேறு தகவல் வந்தது. எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் எல்லா மீடியாவிலையும் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறது ஈரான் ஊடகமே கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இருக்கிறாங்க, அவங்கள விட்டுட்டு ஈரான் மக்களுக்காகவே போர் அப்படிங்கிற அளவுக்கு ட்ரம்ப்பும் நெத்தன்யாகுவும் இறங்கி வந்ததுக்கான காரணம் என்ன, எதனால் ஈரான் தாக்கப்படுகிறது, அதை பற்றி தான் நம்ம விலாவரியாக பார்க்க போகிறோம். உலகில் இன்னொரு போர் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த போர் தான். இந்த போர் போரே வேணாம், நான் போரை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் எல்லா உதாரணம் விட்டுருந்தாரு. அதனால எனக்கு நோபல் பிரைஸ், அமைதிக்கான நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ போரை அவரே தொடங்கி வச்சுக்கிறாரு. ஒருபோதும் இழிவை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோமேனி இறக்குறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. அது என்ன இழிவுனா, அமெரிக்கா கையால் இந்த நாடு சிக்குண்டு போகிற அந்த இழிவை நான் ஏற்றுக்க மாட்டேன், அதுக்காக நான் உயிர் துறந்தாலும் துறப்பேன், என்னுடைய வழித்தோன்றர்கள் இந்த போரை நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வீரவசனம் பேசியிருந்தார். இப்போ அவர் கோமேனி அங்கே அயத்துல்லா கோமேனி கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலில் எல்லாம் ஊர்ஜிதமாகி இது வரைக்கும் அவரோட இறுதி சடங்கு நடக்கவில்லை. ஆனால் அவர் கொல்லப்பட்டதுக்கும் ஈரான் மீது தாக்குதல் செய்யப்பட்டதுக்கும் சீனா, ரஷ்யா எல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க வெறும் கண்டனத்தோடு தான் இருக்கிறாங்க. இந்த போர் நடப்பதே யாருக்காக அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் தான் இது. இந்த போருக்கு ஒரு காட்டு மிராண்டி போர் அப்படின்னு வடகொரியா அதிபர் சொல்லியிருக்கிறார். வடகொரியாவை ஏன் தாக்காம, வடகொரியா தான் இருக்கிறதுல அட்டூழியம் பண்ற ரவுடி நாடுன்னு சொல்றாங்க, அந்த நாடை ஏன் தாக்காம ஈரானை தாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு உள்குத்து என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஈரானை பொறுத்தளவுக்கு ஈரான் முக்கியமான மத்திய கிழக்கு நாடு. அங்கே ஆயில் இருக்குது, ஆயில் சோர்சஸ் நிறைய இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. வெளிப்புறத்தில் எல்லா மக்களும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி, சேட்டலைட் மீடியாவும் இருந்தாலும் சரி, ஆயிலை ஆட்டையை போட தான் அமெரிக்கா இந்த போரை தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. அந்த காரணம் கிடையவே கிடையாது. நம்ம ஃபுல் டீட்டெயிலாக எல்லா வகையிலும் சர்ச் பண்ணதில் ஈரானோட போர் அது சைனாவுக்கான போர். சைனாவோட பொருளாதார வல்லமையை கட்டுப்படுத்தி மட்டப்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்ட போர். இதில் குளிர் காஞ்சது யாருன்னா நெத்தன்யாகு. நெத்தன்யாகுக்கு ஈரான் ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்கு மத்திய கிழக்குல. ஸோ அந்த மத்திய கிழக்குல ஈரான் டாமினேட் ஆகி நம்மளை எப்பவுமே கண்காணிப்பிலேயே இருக்க வைக்கிறானே அப்படிங்கிற ஒரு கோபத்தில் அவர் இதுக்கு உடன்பட்டு அமெரிக்காவை டிஸ்ட் பண்ணி, நீங்கள் வந்தீங்கன்னா ஒரே கல்ல ரெண்டு மாங்காய், எனக்கு ஈரான் அடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு, அதே மூலம் உங்களுக்கு சீனாவோடைய பொருளாதார உச்சத்தை தடுத்து நிறுத்தின மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி இந்த போர் தொடங்குவதற்கு முன்னர் நெத்தன்யாகு அமெரிக்காவுக்கு பயணப்பட்டு போய் அங்கே ட்ரம்ப்போட மண்டையை கழுவி இந்த போரை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. இந்த போர் நடக்கிறதுனால இப்போ ஈரான் தாக்கப்படுகிறது. என்ன காரணத்தை சொல்லி தாக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரான் அணு ஆயுதத்தை வைத்துள்ளது, அது தயார் செய்துவிடும் அப்படின்னு ஒரு முட்டாள் காரணத்தை சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்போ இதே 1990களில் குவைத் மீது சதாம் ஹுசேன் போர் தொடுக்கும் போது குவைத்தை ஆக்கிரமிப்பு பண்ணாரு. அந்த காலகட்டத்தில் சதாம் ஹுசேனை காலி பண்ணணும் அப்படின்னு என்ன காரணத்தை சொன்னாங்க, அவர்கிட்ட கெமிக்கல் வெப்பன்ஸ் இருக்கு, அந்த வெப்பன்ஸ் மூலமாக தான் உலகத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி ஈராக்கில் போர் புரிந்து ஈராக்கோட எண்ணெயை எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு சதாம் ஹுசேனையும் கொலை செஞ்சாங்க. ஆனால் அங்கே அந்த கெமிக்கல் ஆயுதம் கிடைத்ததா, அதை பற்றி எந்த சர்வதேச ஊடகங்களும் சரி, இருக்கின்ற நடுநிலை ஊடகங்களும் சரி ஏதாவது கேள்வி கேட்டிருக்குதா? ஐநா சபை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? ஒன்றும் செய்யாது. இதுதான் உலக நியதி. இந்த மாதிரி வலுத்தவனுக்கு தான் வல்லும் புல்லும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தான் எல்லாமே கிடைக்கும், அவன் நினைச்சது தான் சாதிப்பான் அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணம் போன ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி. அதே போன்று இப்போ அணு ஆயுதம் வைத்துள்ளது ஈரான் அப்படின்னு சொல்லி ஒரு போரை தொடுக்கிறாங்க. இப்போ அணு ஆயுதம் 60% என்ரிச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும்
ஐஇஏ அப்படின்னு ஐஏஇஏங்கிற அந்த அட்டாமிக் எனர்ஜி கவுன்சிலும் சொல்லுது. ஸோ ஏஜென்சியும் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி 60% அவன் என்ரிச் பண்ணியிருந்தா அவன் ஏற்கனவே வந்து 100% என்ரிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்க போகுது? அவன் அணு ஆயுதத்தை தயாரிக்க கூடாது அப்படின்னா அயத்துல்லா அலி காமேனி ஏற்கனவே வந்து ஒரு கட்டளையை பிறப்பிச்சிருக்காரு. அணு ஆயுதத்தை போட்டால் அப்பாவி மக்கள் சாவாங்க, அது இஸ்லாத்திற்கு ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ஃபத்வாவை வந்து அவர் பிறப்பிச்சதுனால தான் அணு ஆயுதம் அவங்க தயாரிக்கவே இல்லை ஈரான். ஸோ இந்த ஏவுகணையை விட்டால் மக்கள் சாவாங்களா அப்படின்னு கேட்டால் ஏவுகணையை விடுறதுலையும் அவங்க போர் ஒழுக்கத்தை வந்து பேணுறாங்க ஈரான். ஏன்னு கேட்டால் அவங்க போர் வந்து செய்யும் போது அமெரிக்க நிலைகள் மீதும் அதே போன்று அமெரிக்க சொத்துக்கள் மீதும் தான் போர் தொடுக்கிறாங்களே தவிர அப்பாவி பொதுமக்கள் மேலே அந்த ராக்கெட்டை விடலை. இது நல்லா விளங்கிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து வீமுக்குன்னு வம்பு இழுத்து அந்த ஈரானுடைய எண்ணெய் வயல்களை தாக்காம ஈரானில் இருக்கிற ரெஜிமை நான் சேஞ்ச் பண்ணுவேன், ஏன்னா இப்போ டம்மி அரசை கொண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு முழு முயற்சியில் தான் தாக்கியிருக்கு. ஆனால் தாக்கும் போது பள்ளிகளை தாக்கியிருக்கு. பள்ளியில் இந்த மாணவிகள்லாம் இறந்துருக்காங்க. அப்பாவி பொதுமக்கள் தாக்கியிருக்காங்க. அப்பாவி பொதுமக்கள் இறந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு போர் நீதியே கிடையாது. அவங்க எது வேணாலும் செய்வாங்க, எப்படி வேணாலும் செய்வாங்க. அவங்க கையில் வெஸ்டர்ன் மீடியாவிலேருந்து எல்லா மீடியாவும் அவங்க கையில் இருக்குது. ஸோ அவங்க பரப்புரை பண்ணுறது தான் வந்து உலக மக்களுக்கே போய் சென்றடையும் அப்படிங்கிற ஒரு கர்வத்தினால இது போன்ற செயல்களில் ஈடுபடுறாங்க. சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ள வருவோம். ஏன் சைனாக்கு எதிரான வார் அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா, எதனால் ஈரான் தாக்கப்படுகிறது அப்படின்னா, ஈரான் வந்து பொருளாதார தடையை வந்து மேலை நாடுகளுக்கு ஆயிலை விற்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது. ஸோ அந்த ஆயிலை விற்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பட்சத்தில் சைனா மட்டும்தான் 70% ஆயிலை ஈரான் கிட்ட இருந்து வாங்குறான். மற்றபடி இந்தியாவும் கொஞ்சம் வாங்கிட்டு, அதுவும் அமெரிக்காவோட வற்புறுத்துறதுனால வாங்காமல் போயிடுச்சு. சில ஆப்பிரிக்க நாடுகள் வாங்கிக்குது. இதை வைத்து கொண்டு அவன் வந்து ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் தயாரித்துக்கிட்டு அவனால் வந்து பொருளாதார சீரழிவுக்கு கொண்டு போய் விட்டான். ஸோ பொருளாதார சீரழிவுனால தான் இங்கே புரட்சிகள்லாம் இப்போ சமீப காலத்தில் ஏற்பட்டது. ஏன்னா மக்கள்கிட்ட பணம் இல்லைன்னா அவங்க எப்படி வாழ்வாங்க? அதிகப்படியான பணத்தை செலுத்தணும்னா வருமானம் குறைவாக இருக்குது, எப்படி செலுத்த முடியும்? அதனால புரட்சிகள் ஏற்பட்டது. இது அவங்களுடைய டிராபேக். ஸோ இதில் அமெரிக்கா வந்து இதில் சைனா எப்படி வந்து முன்னேறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வேற எந்த நாட்டுக்கும் விற்க முடியாது, எனக்கு மட்டுமே விற்க முடியும் கச்சா எண்ணெயை, க்ரூட் ஆயில். ஸோ நான் வாங்கிக்கிறேன்னு ஒரு அடிமாட்டு ரேட்டுக்கு ஈரான் கிட்ட இருந்து சைனா வாங்கிக்கிறான். அதை வைத்து அவன் வந்து பொருளாதாரத்தை பல மடங்கு பெருத்திக்கிறான். அவங்ககிட்ட வந்து ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி அதிகமாக இருக்குது, ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. வேர்ல்டு வைடு அவன் தான் வந்து ப்ரொடக்ஷன் ஹப்பாகவே இருக்கான். ஸோ வந்து அந்த ஏரியா அந்த எண்ணெய் குறைந்த ரேட்டில் கிடைக்கிற எண்ணெயை பயன்படுத்தி அவன் வந்து மேன்மேலும் வந்து பொருளாதாரத்தில் அதிகப்படியாக வளர்ந்துக்கிட்டே போகிறான். இது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. ஏன்னு கேட்டால் அமெரிக்கா வந்து பொருளாதாரத்துக்கான வெறும் ஆயுதங்களை மட்டும் விற்று வந்தால் மட்டும் பொருளாதாரம் முன்னேறாது. எல்லா வகையிலும் வளர்ச்சி இருக்கணும். அந்த எல்லா வகையான வளர்ச்சி அமெரிக்காவில் இல்லை. அது பொருளாதார சீர்கேடுல இருக்கு. அதனால சீனாவோட வளர்ச்சி அவனும் கண்ணை உறுத்துது. ஸோ இப்போ இவனுக்கு ஆயில் கிடைக்காம போனா நம்ம வந்து அந்த வளர்ச்சியை தடைப்படுத்திடலாம், மட்டுப்படுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஏற்கனவே வந்து வெனிசுலாவில் 20% சைனா வாங்கிட்டு இருந்தான் ஆயில். அதை தடுத்து நிறுத்தி அந்த வெனிசுலா அதிபரை கடத்தி கிட்னாப் பண்ணி கொண்டு போய் வச்சுட்டான் அமெரிக்காவில் ட்ரம்ப். ஸோ இப்போ வந்து அடுத்த டார்கெட் வந்துட்டு ஈரான் தான். ஈரானில் வந்து ரெஜிமை சேஞ்ச் பண்ணிட்டு, அதாவது அயத்துல்லா காமேனியோட அந்த ரெஜிம், அதாவது அவர் இறந்தாலும் அடுத்தது ஒரு தலைமுறையை வந்து அதே ஒரு கோட்பாட்டோட ஆட்சி செய்யும். அதை அந்த மொத்தமாக டோட்டலாக காலி பண்ணிட்டு ஷா வம்சத்தை சேர்ந்த மன்னர்கள், அதாவது முன்னாடி ஈரான் ஆண்ட மன்னர்கள் இருக்காங்களா, அதில் கடைசி ஒருத்தன் வந்து அமெரிக்காவில் தஞ்சம் புகுந்து இருக்கான். அந்த ஷாவை கொண்டு வந்து இங்கே ஆட்சியில் நிறுத்திட்டா அந்த ஆட்சி வந்து இவனுக்கு ஆமாஞ்சாமி போடுற ஆட்சியாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற எண்ணெய் கம்பெனி எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு அங்கே இருக்கிற எண்ணெயை நம்ம எடுத்துக்கிட்டா சைனாவோட வளர்ச்சி வந்து அதுவாகவே தானாக மட்டுப்படுத்தி போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை காரணம் காட்டி தான் இந்த போர் வந்து ஈரான் மீது திணிக்கப்படுது. இதே வடகொரியா மேலெல்லாம் ஏன் வடகொரியா ரவுடி நாடு அங்கே ஏன் திணிக்கலைன்னா, அங்கே வந்து இயற்கை செல்வங்கள் எதுவுமே கிடையாது. அது பஞ்சத்துக்கும் பராரியான நாடாக இருக்குது. அவங்ககிட்ட இருக்கிற அந்த வருமானத்தை, குறைந்தபட்ச வருமானத்தை வச்சு அணு ஆயுதங்களையும் அவன் வந்து ஐசிபிஎம்ங்கிற கண்டம் விட்டு கண்டம் ஏவுகணைகளையும் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை அடித்து அமெரிக்காவுக்கு ஒரு பிரயோஜனம் கிடைக்க போகிறதில்ல. அதனால தான் அவனை வந்து கண்டுக்காமல் அப்படியே விட்டுறது.
ஆனால் ஈரான் கிட்ட வந்து எண்ணெய் வளம் இருக்குது, அரிய வகை கனிமங்கள் கிடைக்குது. அதனால் வந்து அந்த ஈரானை டார்கெட் பண்ணி அதை சைனா வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈரானில் பண்ணியிருக்கிறனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம தனதுடையதாக ஆக்கிக்கிட்டா அந்த சைனாவோட வளர்ச்சியை ஈஸியாக தடுத்துடலாம் அப்படிங்கிறது அமெரிக்காவோட கனவு. ஆனால் இது எல்லாமே வந்து இப்போ தவிடுபொடியாக தான் ஆயிருக்கு. ஈரான் வந்து இராணுவ பலத்தில், அதாவது ஏவுகணையிலையும் ஆளில்லாத விமானம் ட்ரோன்கள்லையும் மிக அளப்பெரிய சாதனை செஞ்சு அது வந்து விதவிதமான வகையில் ட்ரோன் எல்லாத்தையும் தயார் பண்ணி வைத்திருக்கிறது. ஈரான் கிட்ட இல்லாத ட்ரோனே இல்லை அப்படிங்கிற நிலைமையில இப்போ உலகம் இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்களை வந்து எங்களோட ஆயுதங்களோட சிறப்பாக இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்கிற சில அதிகாரிகளே சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து சைனாக்கு எண்ணெயை விற்று சைனாவோட டெக்னாலஜி, ரஷ்யாவோட டெக்னாலஜி, அவனுடைய சொந்த டெக்னாலஜி இதை வைத்து இந்த அளவுக்கு அவன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கான். அதனால் இவங்க குறைத்து மதிப்பிட்டு ஒரு வாரத்திலேயோ இல்லை 2 வாரத்திலேயோ இந்த போர் முடிஞ்சு விடும் அப்படிங்கிற மாதிரி குறைத்து மதிப்பிட்டு தான் இந்த போரில் இறங்கியிருக்காங்க. ஆனால் ஈரானுடைய ஆயுத பலம் வந்து அளபரியதாக இருக்கிறது. அதுக்கு எல்லா வகையிலையும் சைனாவும் அதே போன்று ரஷ்யாவும் உதவி இருக்கிறது. ஆனால் இவங்க 2 பேரும் இந்த மாதிரி ஆயுதங்களை கொடுக்கறதுலையும் டெக்னாலஜி கொடுக்கறதுலையும் தான் உதவுவாங்களே தவிர அவங்களுடைய இராணுவத்தை ஈரானுக்கு சாதகமாக போரிட வரவே மாட்டாங்க. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆதரவு தெரிவிப்பாங்க, எல்லாம் தெரிவிப்பாங்க. ஆனால் ஈரான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை வச்சு அமெரிக்காவோட நிலைகளையும் இஸ்ரேலையும் தாக்கி கொண்டே இருந்தால் மட்டுமே ஈரான் பிழைக்கும். இல்லைன்னா அமெரிக்கா ஒரே ஒரு அணுகுண்டை எடுத்துகிட்டு வந்து ஈரான் மேலே போட்டுட்டானா இந்த வார் முடிந்துவிடும். அதே போன்று ஈரான் ஒரு அணு ஆயுதத்தை தயாரித்து நான் அணு ஆயுத நாடு என்று சொல்லிவிட்டால் இந்த போர் நின்றுவிடும். இதுதான் இப்போ நடக்கிறது. இதனால தான் ஈரானை தாக்குறாங்க. இப்போ அயத்துல்லா கோமனி இறந்து விட்டாரா அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகி நிறைய தகவல் வந்துருச்சு. அதோட கிளிப்பிங்ஸ் தான் பாருங்கள். அவருடைய இறந்து போன அந்த பதிவுகள்லாம் இதில் காட்டியிருக்கேன். என்னதான் இருந்தாலும் ஒரு வீர சிங்கமாக அந்த இடத்துல இருந்திருக்காரு அந்த அயத்துல்லா அலி கோமேனி. அவருடைய 2வது மகன் முஜிதபா கோமேனி தான் இப்போ வந்து அயத்துல்லாவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. இதில் மற்றொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அமெரிக்காவோட ட்ரம்ப்போட அட்டூழியங்கள் நிறைய இருக்குது. அது வெளியே வந்து அவருடைய மதிப்பீடு குறைந்து கொண்டே போகிறது. அதை வந்து அழிக்கணும், மக்களை டைவெர்ட் பண்ணணும்னா இந்த போர் அவருக்கு தேவைப்பட்டிருக்கு. இது வந்து எல்லா எப்ஸ்டீன் ஃபைல்ஸும் யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு கண்ட்ரோலில். இப்போ யார் வந்து உலகத்தை ஆள்றது அப்படின்னு பார்த்தா நெத்தன்யாகு தான். இந்த ஒரு சனியை இறந்து விட்டால் இந்த உலகத்தில் இந்த அவங்களுடைய கோட்பாடுகள் இறந்து விட்டால், அதாவது அவர் இறந்தாலும் சரி, அவர் எப்படி இறக்க தான் போகிறாரு, அவரோட கோட்பாடுகள் இறந்து விட்டால் இந்த உலகத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. சுமூகமான நல்ல சுதந்திரமான எல்லாம் இந்த உலகம் பயணிக்கும் என்று நம்ம சொல்லலைங்க. அரசியல் ஆய்வாளர்கள் அப்புறம் வந்து போர் வல்லுநர்கள் எல்லாருமே சொல்கிற கருத்தை தான் நம்ம வந்து இங்கே பதிவிட்டிருக்கோம். இது நம்ம சொந்த கருத்து அல்ல. இது வந்து நம்ம அலசி ஆராய்ந்து ஆய்வாளர்கள் அவர்கள் சொன்ன கருத்து. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.